ஓ, உனக்கு டாக்டர்னா அவ்வளோ ஜாலியா போச்சா? என்னடா பக்கத்து வீட்டுக்கார பையன் டாக்டர், என் பையனும் டாக்டர் தான் ஆகணும் எங்க அப்பா சொல்ல, மீறினா சோறு போட மாட்டாங்களேங்கிற ஒரே காரணத்துக்காக உட்காந்து படிச்சு நீட்டை கிளியர் பண்ணி எம்பிபிஎஸ் காலேஜுக்குள்ள போனா அப்படியே பக்குன்னு இருக்கும். 19 சப்ஜெக்ட், மாச நாள் இன்டர்னல், வருஷத்துல யூனிவர்சிட்டி, மதிய வரைக்கும் போஸ்டிங், மதியத்துக்கு மேல தியரி கிளாஸ், இதையெல்லாம் பார்த்து படிக்கவே ஒரு வருஷம் ஆகும். இதுல பார்க்காம வேற படிக்கணுமா? அனிருத்தோட 1000 சாங் ஞாபகம் வச்சுக்கலாம், ஆனா ஃபார்மா காலேஜ்ல பாதி ட்ரக் ஞாபகம் வச்சுக்க முடியாது. அப்படியே ஞாபகம் வச்சுட்டாலும் எதுக்கு எதை எழுதுறதுன்னு தெரியாது. தலைவலிக்கு அல்சர் மாத்த எழுதுவேன், அல்சருக்கு ஓஆர்எஸ் எழுதுவேன். இப்படி எதையாவது எழுதி பாஸ் பண்ணி சிஆர்ஆரை போனா அங்க வார்டு பாய் கூட வாங்கன்னு கேட்க மாட்டேன். நம்ம தான் சஜினாச்சு, நீ கையில கத்தி எடுத்து நிப்ப, ஆனா அவன் கையில பேனாவை கொடுத்து கணக்கு எழுதுறாம்பா. 12 மணி நேரம் டியூட்டில 8 மணி நேரம் கணக்கு எழுதி போயிரு, மிச்சம் 4 மணி நேரம் எடுபடி வேலை செஞ்சே போயிரு. எடுபடி வேலை செஞ்சாவது எம்பிபிஎஸ் முடிச்சமே, சரி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணுமேனு பார்த்தா, சி பொறிக்கிறாஸ்கள், உனக்கெல்லாம் என் பொண்ணு தர மாட்டேன், பிஜி படிச்ச மாப்பிளைக்கு தான் என் பொண்ணு தருவேன் அப்படின்னு பொண்ணோட அவங்க அப்பன் சொல்லுவான். சரி டிகிரிக்காவது இல்லையே பொண்ணுக்காவது படிக்கணுமேனு அதுல ஒரு வருஷம் உட்காந்து பிஜிக்குள்ள போனா இதுக்கு யூஜியே பரவாயில்லன்னு தோணும். அங்கேயாச்சும் 8 மணி நேரம்